Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல இன்ஸ்டன்ட்டா ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளாரே நல்ல டேஸ்டியா நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது வந்துட்டு நம்ம காலையில டிஃபனாவோ அல்லது நைட் டின்னருக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதே மாதிரி ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். இது கூடவே நல்ல ஸ்பைசியா ஒரு சட்னி எப்படி பண்ணலாம்ன்றதையும் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறேங்க. ஒன்று வந்துட்டு 1 கப் அளவுது, ஒன்று வந்துட்டு 1/4 கப் அளவுது. இது 2 தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த 1 கப்பு வந்து பார்த்திங்கன்னா 250 ml 1/4 லிட்டர் அளவோடது கப் இது. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவையை சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொழுக்கட்டை மாவு கூட பயன்படுத்தலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இப்போ இதில் ஊற்றிடுறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரவை வந்து அரைச்சிட்டோம் அப்படின்றனால இதை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் 1 கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கேப்சிகம், குடைமிளகாய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் அதில் காரத்துக்கு எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே வந்துட்டு குடைமிளகாய் நமக்கு வாயில் தடிப்படும் போது கொஞ்சம் காரமாக லைட்டாக இருக்கும். அதுவே போதுமான அளவாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் மொத்தமாக நம்ம வந்துட்டு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிருக்கேன். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாக ஊத்தப்பம் மாதிரியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சு அப்புறமா எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அடிப்பகுதியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக, அதே மாதிரி நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு டிஃபன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக கூட சைஸில் ஊற்றிக்கலாங்க, அல்லது குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு ஒரு சின்னதாக 4 அது மாதிரி கூட ஊற்றி இந்த மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கையிலே வச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போது இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ், நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு சட்னி இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருந்தாலே போதும். இந்த அளவுக்கு வதக்கியிருந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும். இதிலே தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். சூடு ஆறுனதும் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தால் நல்லா ஸ்பைசியான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ண இன்ஸ்டண்ட்டான ஊத்தப்பம்க்கு இந்த சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஸ்பைசியான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு கொஞ்சமாக கடுகு பெருங்காயத்தூளும் தாளித்து இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போது சூப்பரான ஒரு டிஃபனோட ஸ்பைசியான ஒரு சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் டிஃபனும் ரெடி பண்ணிடலாம், சட்னியும் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.